இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுளே, இன்னைக்கு நான் அவர்கிட்ட விவாகரத்து கேட்டேன்னு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரு. உடல் ரீதியா இத்தனை வருஷம் நாங்க பிரிஞ்சிருந்தாலும் மன ரீதியா நான் இது வரைக்கும் அவரை பிரிஞ்சு இருந்ததே இல்ல. அது உனக்கு தெரியாதா? நான் விருப்பப்பட்டா பிரியனோட கேட்டேன். என் பிள்ளையோட சந்தோஷத்துக்காக என் தாலிய விட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன். அதை நான் பண்ண தப்பா சாமி? அவரை நான் விவாகரத்து பண்ணாலும் எங்க பந்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. பந்தத்துக்கு சேர மட்டும்தான் தெரியும், அதுக்கு எப்பவும் பிரிய தெரியாது. பேப்பராலையும் பேனாவாலையும் அதை பிரிக்க முடியாது. உன் நல்ல மனசுக்கு கொடுக்க தெரியுமே தவிர பறிக்கிறதுக்கு தெரியாது. உன்னோட மாங்கல்யத்தை பறிச்சுக்கிட்டு போகணும்னு நினைச்ச கர்மங்களை நினைச்சு கண்ணீர் விட்டைய தவிர பறிச்சவங்களை குற்றம் சொல்றதுக்கு உனக்கு தெரியாது. உன் கழுத்துல தாலி ஏறினதுல இருந்து உனக்கு கஷ்டங்கள் ஆரம்பிச்சிடுச்சும்மா. நீ தாலி கட்டினவனை நெருங்கணும்னு நினைச்சா உன் கண்ணு முன்னாடி ரத்த பந்தங்கள் தடையா நிக்குது. நீங்க சொல்றதையெல்லாம் ஒருவேளை உண்மையா இருக்கலாம். ஆனா இப்ப என்னோட பிரச்சனை அது இல்ல சாமி. தெரியும், உனக்கு தாலி கட்டின கைகள் இப்போ மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கு. உன் கூட சேர்ந்து வாழற பாக்கியம் இல்லைன்னு அது விரக்தியில செத்து போகணும்னு நினைக்குது. உயிரோட இருந்து உன் கைய பிடிச்சு வாழணும்னு அது ஆசைப்படுது. என்ன பண்ணணும்னு தெரியாம அது நரக வேதனைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சாமி. அவரை எப்படியாவது காப்பாத்துறதுக்கு வழி சொல்லுங்க. ஒரு மனுஷனோட விதியை தீர்மானிக்க டாக்டர்ஸ் யாரு? அவங்க கை விட்டுட்டாலும் சரி, அதையும் கூட அந்த தெய்வம் காப்பாத்தும். ஊருக்கு வடக்கு பக்கத்துல இருக்கிற மலை மேல அந்த அம்மன் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க போய் நேர்த்தி கடனை நிறைவேத்தினா உன்னோட மஞ்சள் குங்குமம் நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாமதப்படுத்தாம அந்த தாய்கிட்ட போய் உன் வேண்டுதலை நிறைவேத்து. மங்களம் உண்டாகட்டும். சொல்லு அபூர்வா. கேபியை பத்தி தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணேன் மாமா. இப்ப எப்படி இருக்காரு? பவர்ஃபுல் பாய்சனை குடிச்சிருக்கான் அபூர்வா. அவனை காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஏன் அபூர்வா இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா புரியல. சாரதா கிட்ட இருந்து டைவர்ஸை வாங்கி என் தங்கச்சிக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கலான்னு பார்த்தா இப்போ என் தங்கச்சிக்கு விதவை வாழ்க்கை தான் கிடைக்கும் போல இருக்கு. ஆனா ஒன்ன மட்டும் கேபி ப்ரூவ் பண்ணிட்டான். நான் செத்தாலும் சாவேனே தவிர சாரதாவுக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்ப அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னோட தங்கச்சிக்கு என் முகத்தை நான் எப்படி காட்டுவேன்? இப்போ இந்த நிலைமை உன்னையும் உன் பிளானையும் நம்பினதாலதான் வந்துச்சு.
எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கும்னு தெரியுமா மாமா? இதெல்லாம் நான் உங்க சந்தோஷத்துக்காக தானே பண்ணணும்னு நினைச்சேன். விவாகரத்துன்னு சொன்னா அந்த சாரதா ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவ ஒத்துக்கிட்டா. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு டென்ஷன் ஒரு பக்கம், இப்போ இந்த கேபி டென்ஷன் இன்னொரு பக்கம். காட், என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு அபூர்வா. ஆனா என்னோட எதிரி அந்த ககன் எக்காரணத்தை கொண்டு என் மாப்பிளையா வரவே கூடாது. அப்படி வந்துட்டான்னா என்னால உன்னையும் மன்னிக்கவே முடியாது. என்ன மாமா நீங்க? என்னால என்னையே மன்னிக்க முடியாது. உங்க கண்ணு முன்னாடியே அந்த கல்யாண மண்டபத்துல செத்து போயிடுவேன் மாமா. அவ்வளவு தூரம் எல்லாம் யோசிக்க தேவையில்ல அபூர்வா. மண்டபத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கல்யாணம் நின்னு போயிடணும். நான் என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அப்பனா மட்டும்தான் இருக்கணும். சரிங்க மாமா, நீங்க அங்க கேபியை பாத்துக்கோங்க. நான் எங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறேன். உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாதும்மா. ஆனா அந்த தாய் உங்க கஷ்டங்களை தீர்க்கணும்னு முழு மனசோட உங்க வேண்டுதலை நான் சமர்ப்பிக்கிறேம்மா. ஆனா இந்த அம்பாளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லம்மா. கண்ணுல துணியை கட்டிக்கிட்டு நைவேத்தியத்தை தலைமையில சுமந்துக்கிட்டு மலை ஏறணும்மா. ஏறினதுக்கு அப்புறம் அம்பாள் முன்னாடி நிக்கும்போது கண்ணுல இருக்கிற கட்டை அவுத்தப்புறம் இந்த அம்பாள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். அப்படி இல்லாம நீங்க போற வழியில தலைமையில இருக்கிற நைவேத்தியம் தவறி விழுந்தாலோ கண்ணுல கட்டிருக்கிற துணி அவுந்தாலோ நீங்க வேண்டிக்கிட்டதுக்கு எதிரா நடக்கவும் வாய்ப்பு இருக்குமா. ஐயோ, உயிருக்காக போராடுற என் புருஷனுக்கு மறுபடியும் உயிருக்கு ஆபத்தாயிடுமா? அந்த வார்த்தையை என்னோட வாயால நான் சொல்லக்கூடாதுமா. ஆனா உங்க பயம் உண்மையாகவும் வாய்ப்பு இருக்குமா. அந்த அளவுக்கு பயப்படுற நீங்க இந்த நேர்த்திக்கடனை செய்யாம இருக்கிறது நல்லதுமா. இங்க பாரு மீரா, 2 பேர்ல யாரு நேர்த்தி கடனை செஞ்சாலும் அது அவர் குணமாகறதுக்காக தானே. நான் அந்த நேர்த்தி கடனை செய்யறேன். நீ அந்த அம்மனை தரிசனம் பண்ணிக்க போதும். இது மூலமா இப்ப நீ என்கிட்ட என்ன சொல்ல வர சாரதா? உனக்கு மட்டும்தான் கடவுள் நம்பிக்கை இருக்கா? எனக்கு இல்லையா? உனக்கு தாலி கட்டின புருஷன் தான் எனக்கும் தாலி கட்டிருக்காரு. நீ மட்டும் உயிரை பணைய வச்சு நேர்த்தி கடன் செய்வியா? எனக்கு அவர் உயிர் மேல எந்த ஒரு அக்கறையும் இல்லைன்னு சொல்ல வரியா? அம்மா, ஐயோ அத்தை, அப்படி இல்ல அத்தை. நீ சும்மா இரு பூமி. உனக்கு இந்த அத்தையை விட வரப்போற அத்தை மேலதான் உனக்கு பாசம் அதிகம்.